இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, தமிழ் ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு செவத்தோட சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்குமா. ரொம்ப பாவமா இருக்குமா. நான் வேணும்னா உங்க ரூமுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? முத்து, அம்மா, தமிழ் அங்கே இருக்கட்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீட்ல ஆறுதல்னு இருக்கிற ஒரே ஆள் நீங்க தானம்மா. நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? தமிழுக்கு இப்ப தேவை ஆறுதலோ அரவணைப்போ இல்ல, தைரியம், மன உறுதி, வைராக்கியம். விழுந்துட்டாளேன்னு நாம இப்போ தூக்கி விட்டோன்னு வை, அப்புறம் விழும்போதெல்லாம் நம்ம கையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவா. இப்படியே விட்டா தமிழ் தட்டு தடுமாறி தனக்கான இடத்தை பிடிக்க போராடுவா. அந்த போராட்டத்தை நாம தடுக்க கூடாது முத்து. தமிழ் ஃபேஸ் பண்ணட்டும். என்ன முத்து, 2 பேரையும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொன்னது நீங்க, இப்போ நீங்களே கைவிடுற மாதிரி பேசுறீங்களேன்னு தோணுதா? இப்பவும் சொல்றேன், சிபி, தமிழ் 2 பேருமே காதலிக்கிறாங்க, உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. உனக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் பந்தம்? அதான் சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா தானே வளர்ந்தோம். என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி தானே நீ. ஆமா தான். இது நிக்கிறானே கேடி, 10 வருஷமா எனக்கு நண்பன். ஜானு எனக்கு யாருன்னு உங்க 2 பேத்துக்கும் நல்லா தெரியும்ல. அவங்க என் உயிர். என் அம்மாவுக்கு மேல நான் ஜானுவை பார்க்கறேன். நீயே சொல்லு சேது, இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிற ஒருத்தவங்க, அதிகமா நம்புற ஒருத்தவங்க உன் முதுகுல குத்துறப்போ உனக்கு எப்படி இருக்கும்? கேடி, நீ சொல்றா, உனக்கு எப்படி இருக்கும்? டேய், நான் தமிழை நம்பினேன்லடா. ஆமா, தமிழை நம்பின அளவுக்கு இதுக்கு முன்னாடி யாரையாவது கண்மூடித்தனமா நம்பியிருக்கேனா? அதுக்கு பதிலுக்கு அவன் என்ன பண்ணா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாடா. அதை எப்படி மறக்க முடியும்? அதை எப்படி மன்னிக்கிறது? அது இல்லதான், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கொடுத்த நம்பிக்கையை காப்பாத்துறது தாண்டா ரிலேஷன்ஷிப்போட அழகே. அது அவ செய்யல. அவ கழுத்துல தாலி கட்டுறப்போ எனக்குள்ள என்ன தோணுச்சு தெரியுமா? ஜானு என் கூட நிப்பாங்கன்னு நினைச்சேன். கை விட்டுட்டாங்க. என்ன சபையில நிக்க வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி அவங்க டியூனுக்கு என்ன ஆட வச்சாங்க. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பாவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து மனமேடை வரைக்கும் உட்கார வச்சு கடைசி நேரத்துல அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஓடி போன உத்தமர் தானே நீங்க? நீங்க பாவத்தை பத்தி பேசலாமா? என்ன கேட்டீங்க? ஆதாரம் வேணுமா? நீங்களும் உங்க தங்கச்சியும் பண்ண கூத்தெல்லாம் மறந்துட்டீங்களோ?
பணம், வெறும் பணத்துக்காக ஒரு குடும்பத்துக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க நியாயத்தை பத்தி பேசுறீங்க, வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க. எங்க அது எப்பயோ நடந்தது. அதுக்காக மொத்தமா எங்க எல்லாரையும் நீங்க எப்படி தப்பு சொல்லலாம்? இங்க பாருங்க, அதுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, அதுல சம்பந்தம் இல்ல. ஆனா தமிழ் காட்டுக்குள்ள போகும்போது தமிழ அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணீங்களே, அதுல உங்க தங்கச்சிக்கு சம்பந்தம் இருக்கா? போலி நகைய தங்க நகைன்னு என்கிட்ட சொல்லி ஏமாத்த பாத்தீங்களே, அதுல உங்க தங்கச்சியோட பங்கு இருக்கா? அதெல்லாம் மீறி தமிழ் உண்மை சொல்லிடக்கூடாதுன்னு தமிழ கடத்துனீங்களே, அதுல உங்க தங்கச்சிக்கு பங்கு இல்லையா? வீரா, மாறன், வெற்றி, அயலி, சிவான்னு அத்தனை பேரும் நீங்க பண்ண தப்புக்கு ஆதாரமா நிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வர சொல்லி உங்க சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டணுமா? இல்ல அதை விட டீட்டெயிலா ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுங்க. போலீஸ வர சொல்றேன். போலீஸா? தமிழ், வா, வந்து விளக்கேத்து. நில்லு. இவ எதுக்கு விளக்கேத்தணும்? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் தானே விளக்கேத்திட்டு இருக்கேன். ஆமாமா, ஆனா இப்பதான் உங்களுக்கு மருமக வந்துட்டாலம்மா. அவ ஏத்துட்டுமே, அதானே முறை. அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒரு உரிமையை தட்டி பறிக்க பாக்குறீங்களா? நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். தமிழ், என் மருமக மீனா மாமியார் ஆயிட்டால, அத ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அத்தை, சும்மா அவளை என் மருமகன்லாம் சொல்லாதீங்க. அவளை என்னால ஏத்துக்க முடியாது. மருமகன்ற எந்த உரிமையும் என்னால அவளுக்கு கொடுக்க முடியாது.